வணக்கம். 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். கரூரில் கல்லூரி வகுப்பறைக்குள் உருட்டுக்கட்டையால் தாக்கி மாணவி படுகொலை. ஒரு தலை காதலால் முன்னாள் மாணவர் வெறிச்செயல். பிறந்த குழந்தைகளின் செவித்திறன் குறைபாட்டை கண்டறிய சென்னை, சிவகங்கையில் பரிசோதனை மையங்கள். சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழ் முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. மாநகர தாய் சேய் நல மருத்துவமனைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். சிவகங்கை மாவட்ட தலைமை மருத்துவமனை, வட்டார மருத்துவமனை. காவிரியில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம். சாலை மற்றும் ரயில் மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கைது. மருத்துவ சீட் மோசடி குறித்து SRM பச்சமுத்துவிடம் விசாரிக்க ஒருநாள் போலீஸ் காவல். சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை போன்று SRM பல்கலைக்கழகத்தையும் அரசே ஏற்க வேண்டும். மாணவர் சேர்க்கைக்கு பணம் வாங்கியது அம்பலமாகியுள்ளதாகவும் பாமக கருத்து. SRM பல்கலைக்கழக நில ஆக்கிரமிப்பு புகார் தொடர்பான கேள்வி பதில் அளிக்க முடியாமல் தப்பி ஓடிய பச்சமுத்து தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி வழக்க பேசியிருக்காரு. காலையில 7:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க போலீஸ் கஸ்டடி. இதோட பேசுவோம். ஓகே, தேங்க்யூ. SRM பச்சமுத்து கைது விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்று ராஜா கூறியிருப்பது சந்தர்ப்பவாதம். நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்கள் கருத்து. குடிபோதையில் கார் ஓட்டி போலீஸ் வாகனம் மீது மோதிய வழக்கு. நடிகர் அருண் விஜய் ஜாமீனில் விடுதலை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பிறந்த குழந்தைகளின் செவித்திறன் குறைபாட்டை கண்டறிய சென்னை மற்றும் சிவகங்கையில் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் இன்று அறிவிப்பை வெளியிட்ட அவர், சென்னை கெல்லி சிறுவர்களுக்கான கூர்நோக்கு இல்ல கட்டிடம் பழுதடைந்துள்ள காரணத்தால் 2,50,00,000 ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளையும் கொண்ட 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு புதிய கட்டடம் கட்டப்படும் என்று கூறினார். சமூக நலத்துறையின் கீழ் அரசு சேவை இல்லங்களில் தங்குவதற்கான வருமான உச்சவரம்பு 24,000 ரூபாயிலிருந்து 72,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று கூறினார். இளைஞர் நீதி குழுமங்கள் முன் விசாரணை. சென்னை கெல்லிஸ் சிறுவர்களுக்கான கூர்நோக்கு இல்ல கட்டடம் பழுதடைந்துள்ள காரணத்தினால் 2,50,00,000 ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளையும் கொண்ட 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு புதிய கட்டடம் கட்டப்படும். இக்கட்டடத்தில் தங்கும் அறைகள், சமையலறையுடன் கூடிய உணவருந்தும் கூடம், தொழிற்பயிற்சி கூடம் மற்றும் வகுப்பறைகள் உள்ளிட்ட சிறார்களை நல்வழிப்படுத்துவதற்கான அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்கும். 110 விதியின் கீழ் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்ட ஜெயலலிதா, பிறந்த குழந்தைகளின் செவித்திறன் குறைபாட்டை கண்டறிய சென்னை, சிவகங்கையில் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்றார். மதம் மாறிய கிறிஸ்தவ தலித் மக்களுக்கும் சலுகைகள் அளிக்கப்பட்டு வருவதாக குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸின் கேள்விக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்கம் அளித்துள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் ஆதிதிராவிடர் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு பணிகளுக்கு செலவிட்டதாக அதிமுக உறுப்பினர் தெரிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். சட்டப்பேரவை விவாதத்தில் பேசிய அதிமுக உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், திமுக ஆட்சி காலத்தில் ஆதிதிராவிடர் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேறு பணிகளுக்கு செலவிட்டதாக குற்றம் சாட்டினார். அப்போது பேசிய திமுக கொறடா சக்கரபாணி, ஆதாரம் இருந்தால் மட்டுமே அதிமுக உறுப்பினர் கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அப்போது பேசிய மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி, கடந்த திமுக ஆட்சி காலத்தில் செம்மொழி மாநாட்டிற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை நிதியை செலவு செய்ததாக தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா, திமுக ஆட்சியில் ஆதிதிராவிடர் நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேறு பணிகளுக்கு செலவிட்டதாக மத்திய தணிக்கை குழு ஆதாரத்துடன் பதிவு செய்துள்ளதாக கூறினார்.
சிறுவாணி காவிரி பிரச்சினை தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது, அவர் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய அந்த செய்திகளைத்தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர, நான் எடுத்து வைத்த கோரிக்கைகளுக்கு நியாயமான நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில் நான் எடுத்து வைத்த நியாயமான கோரிக்கைகளுக்கு அவர் சரியான விளக்கம் தராத காரணத்தால் அந்த அமைச்சருடைய பதில் எங்களுக்கு திருப்தி அளிக்காத சூழ்நிலையில் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் நாங்கள் வெளிநடப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். நம்முடைய பிரதமரை சந்தித்து வற்புறுத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம். அதற்கு நாங்கள் தொடர்ந்து கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோம். கடிதமே போதுமானது. அதற்கு பிறகு நீதிமன்றத்திலே அதை சந்தித்து கொள்ளலாம் என்ற வகையிலே அமைச்சர் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள். அந்த பதிலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கரூரில் சக கல்லூரி மாணவியை கட்டையால் அடித்துக் கொன்ற முன்னாள் மாணவரை போலீசார் கைது செய்தனர். வகுப்பறையில் நடந்த இந்த தாக்குதல் சம்பவம் பெற்றோர்களிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையைச் சேர்ந்த சோனாலி என்பவர் கரூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். கல்லூரியில் வழக்கம்போல் இன்று வகுப்பறைக்கு சென்ற சோனாலி பாடங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அதே கல்லூரியில் படித்து படிப்பை பாதியிலேயே விட்ட முன்னாள் மாணவர் உதயகுமார் என்பவர் கல்லூரி வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்தார். சோனாலி இருந்த வகுப்பறைக்கு சென்ற முன்னாள் மாணவர் உதயகுமார் கையில் வைத்திருந்த கட்டையால் சோனாலியை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடியது மாணவர்களை அதிர்ச்சியில் உறையச் செய்தது. அடிச்சு போட்டு வெளியும் போயிட்டான். இதே மாதிரி நாளைக்கு எங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இதுக்கு கண்டிப்பாக காலேஜில் பொதுவாக எந்த ஒரு நிர்வாகம் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னன்னு கேட்டால் உங்களுக்கு 4 நாள் லீவு, 3 நாள் லீவு, நீங்கள் வெளியே போய்ங்க, எதுவும் கேட்கக்கூடாது, லீவு முடிஞ்சோன்னா காலேஜ் வந்துக்கலாம், எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. காலேஜில் மொத்தம் ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபெசிபிக் எதுவுமே இல்லை. படுகாயமடைந்த மாணவி சோனாலிக்கு கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். மதுரை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி சோனாலி பரிதாபமாக உயிரிழந்தார். சிறு வயதில் தந்தையை இழந்த சோனாலி தாயாரின் பராமரிப்பில் இருந்து வந்தார். இந்நிலையில் சோனாலியின் கொடூர மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத அவரது தாயார் கதறி அழுதது காண்போரை கண்கலங்கச் செய்தது. இது இன்ஜினியரிங் காலேஜில் கரூரில் படிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி தேர்ட் இயர் படிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பையன் அடிச்சு இந்த மாதிரி இறந்துட்டாங்க. இது தமிழக முதலமைச்சர் ஏதாவது ஒரு நல்ல வழி எடுக்கணும். ஒருதலை காதல் விவகாரத்தால் உதயகுமார் சோனாலியை கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள உதயகுமார் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோனாலியின் சக மாணவ மாணவியர்களும் உறவினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தனியார் கல்லூரியின் அலட்சியமும் மாணவியின் உயிரிழப்புக்கு காரணம் என மாணவ மாணவியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த கல்லூரி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவர்களும் சோனாலியின் உறவினர்களும் மதுரையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிகிச்சை பலன் இல்லாமல் இங்கே ஒரு 10-20 நிமிஷம் இருக்கும், ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அதுக்குள்ளேயே அந்த குழந்தை இறந்து போச்சு. அதனால் காலேஜிலேருந்து வந்த ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. ஒரு 2 பெண்கள் வந்திருந்தாங்க. யாரோ காலேஜ் ஹாஸ்டல் வார்டன் சொல்லிட்டு, அப்புறம் இன்னொருத்தர் யாரோ நியூஸ் இப்போதான் வேலைக்கு வந்திருந்தேன்னு சொல்லி அவர் வந்தாங்க. 3 பேர் வந்தவங்க பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் கூட போயிட்டாங்க. காலேஜ்லேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டால் ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. நான் ஒரு பிரின்சிபால் என்னான்னு சொல்லலை, என்ன நடந்திருக்குன்னு சொல்லலை, யாருமே பார்க்கல வைக்கல. காலேஜ் என்ன நடக்குன்னு எங்களுக்கே தெரியல. ஏன்னா நாங்கள் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் போலீஸ்கிட்ட பேசுங்க, நீங்கள் போலீஸ்கிட்ட பேசுங்கன்னு ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாங்க. எங்கள்கிட்ட யாருமே இதுவரை வரல. கல்லூரி மாணவி வகுப்பறையிலேயே அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் கல்லூரி மாணவர்கள் மட்டுமன்றி பெற்றோர்களிடமும் பாதுகாப்பு தொடர்பான அச்சத்தை எழுப்பியிருக்கிறது. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ், கரூர். கர்நாடகாவிடமிருந்து காவிரி நீரை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். சம்பா சாகுபடிக்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும்,
காவிரி நதிநீர் ஆணையம், நதிநீர் பங்கீட்டு குழுவை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் டெல்டா மாவட்டங்களில் முழு அடைப்பு, சாலை மறியல் மற்றும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் புத்தூர் ரயில்வே கேட்டில் திருவாரூரிலிருந்து நாகப்பட்டினம் வந்த சரக்கு ரயிலை மறித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாய சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மயிலாடுதுறையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் ரயிலை மறிக்க சென்றபோது கைது செய்யப்பட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் அரசியல் கட்சியினருடன் இணைந்து விவசாயிகள் மற்றும் விவசாய இயக்கங்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊர்வலமாக சென்று மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், விவசாயிகள் விடுதலை முன்னணி மற்றும் அனைத்து விவசாய சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் புழிஞ்சூரில் தலித் விடுதலை முன்னணியினர் முற்றுகை போராட்டம் நடத்த ஊர்வலமாக புறப்பட்டனர். முன்னதாக கர்நாடக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தடையை மீறி ஊர்வலமாக சென்று போராட்டம் நடத்த சென்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் விவசாயிகள் ரயில் மறியல் செய்ய முற்பட்ட போது கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் விவசாயிகள் அமைப்புகள் சார்பில் ஒருங்கிணைப்பாளர் அங்குசாமி தலைமையில் ராமநாதபுரம் ரயில் நிலையம் வந்து ரயிலை மறிக்க முற்பட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சிதம்பரத்தில் வர்த்தக சங்கம் சார்பில் முழு கடையடைப்பு நடைபெற்றது. விவசாயிகள் சங்கம் சார்பில் சிதம்பரம் ரயில் நிலையம் முன்பு ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். மருத்துவ சீட் மோசடி விவகாரத்தில் SRM பச்சமுத்துவை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை சைதாப்பேட்டை பெருநகர குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ சீட் தருவதாக கூறி 74 கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் SRM குழும தலைவர் பச்சமுத்து கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டார். அவர் மீதும் அவரது மகன் ரவி பச்சமுத்து மீதும் ஏராளமானோர் புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள 11வது பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் பச்சமுத்து தரப்பில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று இந்த மனு மீதான விசாரணை நடைபெற்றதைத் தொடர்ந்து பச்சமுத்து பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது பச்சமுத்துவை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அனுமதி கோரினர். இந்த வழக்கை விசாரித்த 11வது பெருநகர குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நடுவர் பிரகாஷ் பச்சமுத்துவை ஒருநாள் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டார். போலீஸ் விசாரணையை நாளை காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை நடத்த நீதிபதி அனுமதி அளித்துள்ளார். ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் தெரிவித்தார். மருத்துவ சீட் மோசடி விவகாரத்தில் 69 கோடி ரூபாயை வைப்பு தொகையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க SRM நிறுவனம் முன்வந்ததை தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வேந்தர் மூவிஸ் மதனை கண்டுபிடித்து தர கோரியது உள்ளிட்ட 2 வழக்குகளின் விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கு தொடர்பாக காவல்துறை நடத்திய விசாரணை அறிக்கையை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையர் ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தார். இதனிடையே SRM பல்கலைக்கழகம் மற்றும் கல்வி அறக்கட்டளை சார்பில் தங்களையும் மனுதாரராக இணைத்துக் கொள்ளுமாறு சத்யநாராயணா பச்சமுத்து மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் நிறுவனத்தின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் முறைகேடு செய்ததாக கூறப்படும் 69 கோடி ரூபாயை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயார் என்றும் தெரிவித்த பச்சமுத்துவின் மகன்கள் தரப்பு பச்சமுத்துவுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு கூடுதல் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ராஜரத்னம் இந்த வழக்கில் பச்சமுத்துவுக்கு ஜாமீன் வழங்கினால் விசாரணை பாதிக்கும் என்று தெரிவித்தார். இதனையடுத்து இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெற்றோர் மற்றும் காவல்துறை பதிலளிக்க கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் வழக்கு விசாரணையை செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். SRM மருத்துவக் கல்லூரியில் தன் மகனுக்கு இடம் பெறுவதற்காக 45 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்தவரான சந்திரசேகர் தங்கள் பணம் திரும்ப கிடைக்கும் வரை பச்சமுத்துவுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அதாவது அவருக்கு ஜாமீன் கொடுத்தால் வழக்கோட தன்மையே மாறிடும். அதாவது ஒரு 4-5 நாள்லேயே 70 கோடி ரூபா பணத்தை நான் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னா அவரோட பணபலம் எப்படி இருக்குன்றது நம்ம சொல்லியே தெரிய வேண்டியதில்லை. அப்போ அவர் பெயிலில் வந்தார்னா இந்த கேஸில் உள்ள சாட்சிகளை பூரா கலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் பெயில் கொடுக்காமல் இந்த வழக்கை நடத்தினால் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். எங்கள் பணம் செட்டில் ஆகிற வரைக்குமாவது அவர் ஜஸ்ட் அவருக்கு பெயில் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். SRM குழும தலைவர் பச்சமுத்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் SRM குழுமம் என்னென்ன விதிகளை மீறி உள்ளது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம்.
1000 ரூபாய் முதலீட்டில் தொடங்கப்பட்ட வள்ளியம்மை சொசைட்டி 25 ஆண்டுகளில் விதிகளை மீறி பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சேர்த்துள்ளதாக பீப்பிள்ஸ் மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் எஜுகேஷன் டிகாட்டி என்ற தன்னார்வ அமைப்பு கூறியுள்ளது. எஸ்ஆர்எம் குழுமம் தவறான தகவல் கொடுத்து சுற்றுச்சூழல் துறை அனுமதியை பெற்றுள்ளது. நகர் ஊரமைப்பு துறையில் அடுக்குமாடி குடியிருப்பு என்று பொய்யான தகவலை கூறி கல்லூரி கட்டடத்திற்கு அனுமதி பெற்று விதிகளை மீறியுள்ளது. தமிழ்நாடு பொது கட்டட உபயோக சட்டப்படி பொதுப்பணித்துறையில் இருந்து உறுதி சான்றும் உரிய அதிகாரிகளிடமிருந்து அனுமதியும் பெறாமல் எஸ்ஆர்எம் கல்லூரி இயங்கி வருகிறது. 1985ஆம் ஆண்டு சட்டத்தின்படி தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையிடம் இருந்து உரிய அனுமதி பெறாமலும் தீயணைப்பு துறையினர் விதித்த நிபந்தனைகளையும் எஸ்ஆர்எம் குழுமம் மீறியுள்ளது. மத்திய நிலத்தடி நீர் வாரியத்திடம் இருந்து தடையில்லா சான்று பெறாமல் விதிகளை மீறி எஸ்ஆர்எம் குழுமம் கல்லூரியை இயக்கி வருகிறது. மத்திய நிலத்தடி நீர் வாரியத்திடம் தடையில்லா சான்றுக்கு எஸ்ஆர்எம் குழுமம் விண்ணப்பமே சமர்ப்பிக்கவில்லை என்ற விவரத்தை மத்திய நிலத்தடி நீர் வாரியம் உறுதிப்படுத்தியுள்ளது. விவசாய கால்வாய்களுக்கு பாதகம் இல்லாமலும் அந்த கால்வாய்கள் சுருங்காமலும் கால்வாய்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பொதுப்பணித்துறை அனுமதி பெற்றே வாய்க்காலின் மேல் பாலம் கட்ட வேண்டும் போன்ற நிபந்தனைகளை எஸ்ஆர்எம் குழுமம் மீறியுள்ளது. வல்லாஞ்சேரி பொத்தேரி குளங்களுக்கான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அனைத்து புறம்போக்கு நிலங்களும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் துணையோடு எல்லைக்கற்கள் நட்டு பராமரிக்கப்பட வேண்டும் என்று விதித்த நிபந்தனைகள் மீறப்பட்டுள்ளன. கல்லூரியும் மற்றும் விடுதியாக உபயோகப்படுத்தும் கட்டிடங்கள் எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கார்ப்பரேஷன் என்ற பெயரில் அடுக்குமாடி குடியிருப்பு என்று மட்டுமே நகர் ஊரமைப்பு துறை அனுமதி வழங்கியுள்ளது. அவ்வாறு அடுக்குமாடி குடியிருப்பு அனுமதி வாங்கிக் கொண்டு அதில் சட்டவிரோதமாக கல்லூரியையும் விடுதியையும் எஸ்ஆர்எம் குழுமம் இயக்கி வருகிறது. இந்த சட்டவிரோத செயல்களுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. சுற்றுச்சூழல் அனுமதிக்கு சமர்ப்பித்த விண்ணப்பத்தில் அனைத்து நிலங்களும் கழிவு நிலங்கள் என்று தவறான தகவல்களை கூறியுள்ள எஸ்ஆர்எம் குழுமம் பொய்யாக தகவல் கொடுத்து சுற்றுச்சூழல் அனுமதியை பெற்றுள்ளது. நீர்நிலைகள் மற்றும் புறம்போக்கு நிலங்கள் கிராம உபயோகத்திற்கு தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி அரசு புறம்போக்கு நிலத்தையும் எஸ்ஆர்எம் குழுமம் ஆக்கிரமித்துள்ளது. ஏரி வாய்க்காலில் இருந்து 500 மீட்டர் வரை ஆழ்துளை கிணறு அமைக்கக்கூடாது என்ற தடை இருந்தாலும் வல்லாஞ்சேரி பொத்தேரி ஏரிகள் மற்றும் விவசாய வாய்க்காலில் இருந்து 500 மீட்டருக்குள் ஆழ்துளை கிணறு அமைத்து பொதுப்பணித்துறை அரசாணையை மீறியுள்ளது எஸ்ஆர்எம் குழுமம். இவ்வாறு பீப்பிள்ஸ் மூவ்மெண்ட் அகெயின்ஸ்ட் எஜுகேஷன் டிகோட்டி அமைப்பு தெரிவித்துள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மேலும் எஸ்ஆர்எம் கல்விக் குழும மோசடி குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாலு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த 69 கோடி ரூபாயை நான் செலுத்துகிறேன் என்று சொன்னதின் மூலமாக ஒரு மருத்துவக் கல்லூரி எம்சிஐயினுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் அந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கைக்காக இதுபோன்ற கட்டணத்தை வசூல் செய்ததன் மூலமாக எம்சிஐயினுடைய விதிகளுக்கு புறம்பாக இவர் செயல்பட்டிருக்கிறார் என்பது உறுதியாகிறது. அதன் மூலமாக அந்த கல்லூரிக்கான அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இப்பொழுது உருவாகியிருக்கிறது. அந்த மருத்துவக் கல்லூரியை உள்ளிட்ட அனைத்து கல்வி நிறுவனங்களையும் தமிழக அரசு கைப்பற்ற வேண்டும். அந்த தமிழக அரசு அந்த கல்வி நிறுவனங்களை நடத்த வேண்டும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை எப்படி அரசுடைமையாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு தனி அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த கல்லூரி நடத்தப்படுகிறதோ அதே போன்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முழுமையாக அரசு கையகப்படுத்தி அதை நடத்த வேண்டும். மாணவர்கள் பாதிப்பில்லாத வகையில் அதை செய்ய வேண்டும். அதே போன்று இந்த வழக்கில் இன்னும் மதன் எங்கிருக்கிறார் என்பது இன்னும் தெரியாத சூழ்நிலையில் இருக்கிறது. இன்னும் பலர் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கை சிபிஐயினுடைய விசாரணைக்கு மாற்றினால்தான் ஒரு முழுமையான ஒரு விசாரணை நடத்தப்படும். எஸ்ஆர்எம் பச்சமுத்துவின் ஜாமீன் மனு நாளை மறுநாள் விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கேட்டு பணம் கட்டியவர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்காவிட்டால் பச்சமுத்துவின் ஜாமீன் மனுவை எதிர்க்கப் போவதாக வழக்கறிஞர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் டார்வின் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு அதாவது எந்த ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த வழக்கை வந்துட்டு ஜாமீன் கொடுக்கக்கூடாது மாணவர்கள் தரப்பில் நீங்கள் வாதாட்டினீங்க? இன்றைக்கு ஜாமீன் மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. போலீஸ் துறையினர் காவல்துறையினர் தாக்கல் செய்த போலீஸ் கஸ்டடி கேட்டு தாக்கல் செய்த அந்த மனுவை தான் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள். அந்த விசாரணையின் போது நாங்கள் சொன்னது ஒன்றே ஒன்று தான், 69 கோடி ரூபாய் கட்டுவதற்கு தயார் என்று சொன்னார்கள். அந்த 69 கோடி ரூபாய் கட்டும் பட்சத்திலே ஏமாந்த நபர்களுக்கு அந்த பணத்தை பிரித்து கொடுக்க வேண்டும், இந்த நீதிமன்றத்துக்கு வந்தவர்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம்.
பிணை மனு ஜாமீன் மனு வந்து நாளை மறுநாள் போடப்பட்டிருக்கிறது. இந்த கஸ்டடியிலே ஏதாவது புதிய விவகாரங்கள் வெளிவருகிறதா அல்லது ஏற்கனவே இருந்த விவகாரம் தான் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்துக்கொண்டு ஏற்கனவே நாங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் எங்களுடைய வாதத்தை வைப்போம். 1ஆம் தேதி எங்களை பொறுத்தவரை பணம் எங்களுக்கு கிடைக்கும் பட்சத்திலே ஜாமீன் மனுவிலே எங்களுடைய ஆட்சேபனை இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நம்ம உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு அந்த அவங்க அதாவது 69 கோடி ரூபாய் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து நீதிமன்றத்தில் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து பெற்றோரிடையே வந்து எந்த அளவுக்கு வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு, அவங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அது நிச்சயமாக ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கிறது. அதாவது அவர் தவறு செய்யவில்லை, இருந்தாலும் நான் என்னுடைய பணத்தை கட்டுகிறேன் என்று சொன்னது வந்து ஒரு ஆறுதல். பணம் எங்கே இருக்கிறதோ என்று தெரியாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த பணத்தை இவர்கள் வந்து தகுந்த ஆதாரத்தை கொடுக்கின்ற பட்சத்திலே அந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே இவர்கள் நிச்சயமாக சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள், மனநிறைவாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பணம் கையில் கிடைக்க வேண்டும், அதுதான் வந்து யதார்த்தம். அந்த பணம் கையில் கிடைக்கின்ற வரை அவர்களுக்கு மன நிம்மதி இருக்காது. தற்போது வந்து அவங்க பணம் கொடுக்குவதாக சொல்லியிருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும்போது நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிப்பீங்களா? எந்த பேசிஸில் நீங்கள் தெரிவிக்க போகிறீங்க? காரணம் என்னென்னா இதற்கு மேல் தற்போது வந்து ஒரு 100க்கு மேற்பட்டவர் மட்டுமே வந்து புகார் கொடுத்துருக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு உள்ள பேசிஸில் நீங்கள் வந்து ஏதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிப்பீங்களா? அப்படி இல்லைங்க, எங்களுடைய புகாரின் அடிப்படையிலேயே இன்னும் புலன் விசாரணை முடிவடையவில்லை. புலன் விசாரணை செய்வதற்கு இன்னும் 90 நாட்கள் பொதுவாக இருக்கிறது கைது செய்த பின். ஆகவே அந்த 90 நாட்கள் முடிவடையவில்லை, பிரிலிமினரி ஸ்டேஜ். இது வந்து விசாரணையின் முதற்கட்டத்தில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் ஜாமீன் மனுவை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாதம் வித்தியாசமாக இருக்கும். எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு பணம் கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த மருத்துவ சீட்டு கிடைக்க வேண்டும். மருத்துவ சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை, அந்த நீட்டுடைய எக்ஸாம் கிளியரன்ஸ் வேண்டும். அதே நேரத்தில் இந்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணம் கிடைக்கின்ற பட்சத்தில் எங்களுக்கு இந்த வழக்கின் மீது அக்கறை இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் பணம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அவ்வளோதான். பணம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஜாமீன் மனுவை எதிர்ப்போம். அதாவது அங்கே உயர்நீதிமன்றத்தில் அவங்க வாதத்தில் வைக்கும்போது இந்த பணத்தை நாங்கள் கட்டுறதுக்கு நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும், ஆனால் அனைத்து வழக்குகள் முடிந்த பின்பு தான் நாங்கள் கட்டுவோம், அது நீதித்துறையிலிருந்து அதாவது நீதிமன்றத்திடமிருந்து பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோங்க. அது வந்து வழக்கெல்லாம் முடியறதுக்கு ஒரு 10 வருடம் ஆகும். அந்த 10 வருடத்தில் வந்து யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் இப்போ வாங்கினவங்களாம் வந்து தற்கொலைக்கு தள்ளப்படுவார்கள். ஏன்னா எங்கன்னா கடன் வாங்கி தான் அவங்க அந்த பணத்தை வாங்கியிருக்கிறாங்க. மகளோ அவருடைய எதிர்காலத்திற்காக அந்த பணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. பணம் ஏமாந்திருக்கிறார் என்பது உண்மை. காவல்துறை அதை வந்து சரி பார்த்திருக்கிறார்கள், ஏமாந்திருக்கிறார் என்பது உண்மை. அவர் மதனிடம் ஏமாந்தாரா பாரிவேந்தரிடம் ஏமாந்தாரா என்பது புலன் விசாரணையில் முடிவுக்கு தெரிய வரும். ஆனால் இப்பொழுது பாரிவேந்தர் பணம் கொடுப்பதற்கு தயாராக வந்திருக்கிறார். அந்த பணத்தை உடனடியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். விசாரணை முடிந்த பிறகு அல்லது வழக்கு முடிந்த பிறகு பணம் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அப்படிப்பட்ட பணம் தேவையில்லை என்று தான் அவர்கள் பெற்றோர்கள் சொல்கிறார்கள். உடனடியாக அவர்களுக்கு பணம் வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்திற்கு வந்த பச்சமுத்துவின் வழக்கறிஞர் வெங்கடேசனிடம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மீதான நில ஆக்கிரமிப்பு புகார் குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். அப்போது உரிய பதில் அளிக்காமல் அவர் அங்கிருந்து நழுவிச் சென்றார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அது வந்து இந்த விஷயத்தில் மூத்த வழக்கறிஞர் திரு பி குமார் அவர்கள் ஆஜராகி இந்த வழக்கை பேசியிருக்காரு. காலையில் 7:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க போலீஸ் கஸ்டடி. இதோட பேசுவோம். ஓகே, தேங்க்யூ. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் தலைவரும் எஸ்ஆர்எம் டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளருமான ரவி பச்சமுத்து மீது காவல்துறையில் மீண்டும் ஒரு புதிய புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரை சேர்ந்த ரங்கபாஷ்யம் நாயுடு மற்றும் அவரது 3 சகோதரர்கள் இன்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் ஜமீன் பல்லாவரத்தில் உள்ள தங்களுக்கு சொந்தமான இடத்தை வாங்கிய ரவி பச்சமுத்து 32 லட்சம் ரூபாயை மட்டுமே கொடுத்ததாகவும் பாக்கி 1,48 லட்சம் ரூபாயை தராமல் தொடர்ந்து ஏமாற்றுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீதி பணத்தை கேட்டால் ரவி பச்சமுத்து அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் ரங்கபாஷ்யம் புகார் அளித்தார். இந்த புகார் மனுவில் ரவி பச்சமுத்துவின் மாமனார் சுப்பிரமணி மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சொந்த இடத்த வந்து இவர் பச்சமுத்துடைய சம்மந்தி வந்து சுப்பிரமணியமும் அவர் மகன் ரவியும் பவரப்பட்ட அதாவது இது பொது அதிகாரம் இது கொடுத்தோம். விற்று நாங்கள் உங்களுக்கு காசு தரேன்னாங்க. 32 லட்ச ரூபா தான் கொடுத்தாங்க. மிச்ச காசு விற்று தரேன்னாங்க. இது வரைக்கும் தரவே இல்லை. அதை கேட்க போனாக்கா எங்களை அடிக்கவும் உதைக்கவும் மீண்டும் வந்தீங்கன்னா உங்களை வந்து இல்லாமல் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பயமுறுத்தினாங்க. அதோடு நாங்கள் சரி தான் இதுக்கு ஏதாவது ஒரு விடிகாலம் வருமானு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த விடிகாலம் இப்போ வந்தது. அதுக்காக தான் இப்போ வந்து நாங்கள் கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருவோம். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் பச்சமுத்து கைது விவகாரத்தில் பாஜக தலையிடாது என்று ராஜா கூறியிருப்பது
இதுகுறித்து நியூஸ் 7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு சந்தர்ப்பவசமானது என்று 45.54% பேரும், வரவேற்கத்தக்கது என்று 34.32% பேரும் கருத்து கூறியுள்ளனர். பாஜகவின் முடிவு மாறலாம் என்று 20.14% பேர் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வி ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு சந்தர்ப்பவசமானது என்று 41% பேரும், வரவேற்கத்தக்கது என்று 39% பேரும் கருத்து கூறியுள்ளனர். பாஜகவின் முடிவு மாறலாம் என்று 20% பேர் கருத்து கூறியுள்ளனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை கோபாலகிருஷ்ணன் தொடருவார். எட்டு மணி செய்திகளின் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்தின் தலைப்புச் செய்திகள் என்ன என்பது பார்க்கலாம். ஆட்சி பொறுப்பேற்ற அதிமுக அரசின் 100வது நாள். எஞ்சியுள்ள தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற பொதுமக்கள் கோரிக்கை. கிரீமி லேயர் உச்சவரம்பை உயர்த்த வேண்டும். மத்திய பாஜக அரசிற்கு திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தல். சுவாதி கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிய மனு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது உயர்நீதிமன்றம். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்திற்கு கூடுதல் வட்டியுடன் இழப்பீடு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தின் முதலமைச்சராக 6வது முறையாக கடந்த மே 23ஆம் தேதி ஜெயலலிதா பொறுப்பேற்ற நிலையில் அதிமுக ஆட்சி இன்று 100வது நாளை எட்டியுள்ளது. 1991ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் தொடர்ச்சியாக 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றினார். இதன் மூலம் 6வது முறையாக தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி இன்று 100வது நாளை எட்டியுள்ளது. இதனிடையே அதிமுக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. நேற்று சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா அனைத்து நகராட்சிகளில் உள்ள தெருவிளக்குகளும் 320 கோடி ரூபாய் செலவில் LED விளக்குகளாக மாற்றப்படும் என அறிவித்தார். இதுபோல் பிறந்த குழந்தைகளின் செவித்திறன் குறைபாட்டை கண்டறிய சென்னை சிவகங்கையில் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்ற புதிய அறிவிப்பையும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். சட்டப்பேரவையில் இவ்வாறு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதா வெளியிட்டு வரும் நிலையில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் புதிதாக இடம்பெற்றுள்ள மாஃபா கே பாண்டியராஜன் இன்று அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. ஆளுநர் ரோசையா மாஃபா பாண்டியராஜனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். மாஃபா பாண்டியராஜனுக்கு பள்ளி கல்வித்துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழக அமைச்சரவை நேற்று மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் SP சண்முகநாதன் பால்வளத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அத்துறை KT ராஜேந்திர பாலாஜிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர பாலாஜி கவனித்து வந்த ஊரக தொழில்துறை B பெஞ்சமினுக்கு வழங்கப்பட்டது. கிரீமி லேயர் உச்சவரம்பை மத்திய அரசு உயர்த்த வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு கல்வி வேலைவாய்ப்புகளில் OBC என்னும் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு தற்போது நடைமுறையில் இருந்து வருவதை குறிப்பிட்டுள்ளார். OBC சான்றிதழ் பெற வேண்டுமானால் பெற்றோரின் ஆண்டு வருமானம் 6 லட்சம் ரூபாய்க்குள் தான் இருக்க வேண்டும் என்று இதுவரை விதிமுறையில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது ஆண்டு வருமானம் 6 லட்சம் ரூபாய் என்பதை 8 லட்சம் ரூபாய் என்ற அளவில் உயர்த்துவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்தி வந்திருப்பதாக கருணாநிதி கூறியுள்ளார். எனவே 15 லட்சம் ரூபாய் என்ற அளவுக்கோ, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பரிந்துரை செய்த 10,50,000 ரூபாய் என்ற அளவிற்கோ உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசிற்கு திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். கருணாநிதி வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் சிவகாசி பட்டாசுகளை வாங்குவதற்கு பல வெளிநாட்டினர் ஆர்வத்தோடு இருப்பதால் சிவகாசி பட்டாசுகளை ஏற்றுமதி செய்வதற்கு நல்ல வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளார். மத்திய அரசு சிவகாசி பட்டாசுகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான அனுமதியினை வழங்கி பட்டாசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மாநில அரசு இது தொடர்பாக மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்றும் கருணாநிதி கேட்டுக் கொண்டுள்ளார்.
சுவாதி படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி ராம்குமாரின் தாயார் புஷ்பம் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சென்னை சூளமேட்டை சேர்ந்த மென்பொறியாளர் சுவாதி ஜூன் 24ஆம் தேதி நுங்கப்பாக்கம் ரயில் நிலையத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் செங்கோட்டை மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சுவாதி கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராம்குமாரின் தாயார் புஷ்பம் மனு தாக்கல் செய்தார். அதில் சுவாதி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றும் நோக்கில் விசாரணை அதிகாரி தேவராஜ் முயற்சிப்பதாக கூறியிருந்தார். இந்த வழக்கில் மோசமான புலன் விசாரணை நடப்பதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று மனுதாரர் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி PN பிரகாஷ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வாதிடப்பட்டது. சுவாதி கொலை வழக்கில் விசாரணை சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் விசாரணை தொடர்பான நிலை அறிக்கையை சீலிடப்பட்ட கவரில் நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார். அதன் பின்னர் வழக்கின் தீர்ப்பை நீதிபதி பிரகாஷ் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். குடிபோதையில் கார் ஓட்டி போலீஸ் வாகனம் மீது மோதிய வழக்கில் காவல் நிலையத்தில் சரணடைந்த நடிகர் அருண் விஜய் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். கடந்த சனிக்கிழமை அதிகாலை திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் மனைவியுடன் நுங்கப்பாக்கம் காவல் நிலையம் அருகே அருண் விஜய் கார் ஓட்டி சென்றுள்ளார். அப்போது காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காவல்துறை வாகனம் மீது கட்டுப்பாட்டை இழந்து மோதியுள்ளார். அவரை விசாரித்த காவல்துறையினர் அதிவேக வாகனத்தை இயக்கியது, போக்குவரத்து விதிகளை மீறி மதுபோதையில் வாகனத்தை ஓட்டியது, ஆபத்தான வகையில் உயிர்களுக்கு பொது சொத்துக்களுக்கும் சேதம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பின்னர் பாண்டி பஜார் போக்குவரத்து காவல்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்ற போது அருண் விஜய் தப்பி சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று பாண்டி பஜார் போக்குவரத்து காவல்துறையிடம் நடிகர் அருண் விஜய் சரணடைந்தார். விசாரணைக்கு பின்னர் அவர் எழும்பூர் 13வது நீதித்துறை நடுவர் கோபிநாத் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது சொந்த ஜாமீனில் விடுவிக்குமாறு அருண் விஜய் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவரை சொந்த ஜாமீனில் விடுவித்து உத்தரவிட்டுள்ளார். கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய இழப்பீடை கூடுதல் வட்டியுடன் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கும்பகோணம் தனியார் பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த குழந்தைகளின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்த குழந்தைகளுக்கு 6 லட்சம் ரூபாயும், காயமடைந்த குழந்தைகளுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடு தொகையாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டது. இதனிடையே இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி கூடுதல் வட்டியுடன் வழங்க கோரி கும்பகோணம் பள்ளி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோர் சங்கம் சார்பாக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மனுதாரரின் ஒரு பகுதி கோரிக்கையை மட்டுமே ஏற்பதாக தெரிவித்த அரசு தரப்பு தீ விபத்து நடந்த நாளிலிருந்து 9% வட்டியுடன் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொகை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தது. கூடுதல் இழப்பீடு தொகை குறித்து முடிவெடுக்க கால அவகாசம் வேண்டும் என்றும் கூறப்பட்டது. அரசு தரப்பின் கோரிக்கை ஏற்ற தலைமை நீதிபதி கவுல், நீதிபதி மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு 6 வாரங்கள் அவகாசம் வழங்கி விசாரணையை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 94 குழந்தைகள் பலியான கும்பகோணம் தீ விபத்து வழக்கில் சென்ற விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்துடைய தலைமை அமர்வு அரசாங்கத்திடம் அந்த வட்டி சதவீதத்தை 9%ஆகவும் 2004 சம்பவம் நடந்த தேதியிலிருந்து வழங்குமாறும் உத்தரவிட்டிருந்தது. இன்று மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரணையின் பொழுது அரசாங்கத்துடைய தலைமை வழக்கறிஞர் மணிசங்கர் அவர்கள் ஆஜராகி, நாங்கள் உங்களுடைய உத்தரவை ஏற்றுக்கொள்கிறோம், அதை அமுல்படுத்துவதற்கு 6 வாரம் டைம் என்று கேட்டுக்கொண்டார். இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது காணாமல் போன 65,000 பேரை கண்டுபிடித்து தருமாறு சென்னை ஐநா அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களுக்கான சர்வதேச தினமாக இன்று அடையாற்றில் உள்ள யூனிசெஃப் அலுவலகம் அருகே தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், இளந்தமிழகம் என்று பல்வேறு தமிழ் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. இலங்கை இறுதிக்கட்ட போரின் போது 65,000 தமிழர்கள் காணாமல் போனதாகவும் இவர்கள் இலங்கை அரசால் கட்டாயமாக மறைக்கப்பட்டார்கள் என்றும் குற்றம் சாட்டினர். அவர்களின் நிலை குறித்து இலங்கை அரசு தெரிவிக்க மறுப்பதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் இலங்கை அரசு அமைத்துள்ள காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் கண்துடைப்பு என்றும் விமர்சித்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு ஐநாவின் யூனிசெஃப் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இலங்கை அரசு மீது பன்னாட்டு விசாரணை அமைக்க ஐநாவின் இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 8 மணி செய்திகள் தொடரும். எட்டு மணி செய்திகள் தொடர்கிறது.
விஜிபி பொழுதுபோக்கு பூங்காவில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அருகே ஈச்சம்பாக்கத்தில் விஜிபி பொழுதுபோக்கு பூங்கா செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த ஜூன் மாதம் கலைச்செல்வி என்பவரும் அவரது இரு மகள்களும் சுழல் ஆட்டத்தில் விளையாடிய போது கலைச்செல்வி மற்றும் இளைய மகள் பாவன பிரியா கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். கலைச்செல்விக்கு கை கால் முறிவு ஏற்பட்டது. பாவன பிரியாவிற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சுழல் ஆட்ட இயந்திரத்தில் உள்ள கோளாறே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் பிஜேபி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கலைச்செல்வி மற்றும் அவரது உறவினர்கள் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் சமாதானப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறி புகார் மனுவை பெற்றுக் கொண்டனர். திருச்சி மாநகராட்சி வார்டுகளில் அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்து மாநகராட்சி கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். திருச்சி மாநகராட்சியின் அவசர கூட்டம் மாநகராட்சி கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது. இதில் நாளையுடன் பணியிலிருந்து ஓய்வு பெற இருக்கும் மாநகராட்சி ஆணையர் பிரேமாவிற்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. பின்னர் திருச்சி மாநகராட்சியில் மல கசடு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மாமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் செயல்படுத்தப்படாமல் இருக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்தும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மேயர் அனைத்து வார்டுகளிலும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று கூறி மாமன்ற கூட்ட அரங்கிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். நகராட்சி பேரூராட்சி தலைவர்களை கவுன்சிலர்களை தேர்வு செய்யும் முறை அமலுக்கு வருவது பற்றி மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய முற்பட்டது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி. அவருடைய கருத்துக்கள் என்ன என்பதை தற்போது பாருங்கள். நகராட்சி மாநகராட்சி அவங்களா தேர்ந்தெடுக்கிறது அது சாத்தியமாகாது சார். இது பொதுமக்களாக தேர்ந்தெடுக்கணும். அதனால பொதுமக்களாக தேர்ந்தெடுத்தால் தான் நல்லது செய்யும். அது மாதிரி அவங்களா தேர்ந்தெடுத்தால் விலையை கொடுத்து வாங்கிடுவாங்க. அதான் எங்களுடைய கருத்து. இது வந்திருக்க நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு முதல்ல பயத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். பொறுத்தவரையுமே இல்லை அவங்க இது ஏன்னா ஒரு ஸ்டாண்டு இல்லாமல் முடிவெடுத்து போயிட்டு இருந்துட்டு இருக்காங்க. பொறுத்தவரையும் மக்களுக்காக தேர்ந்தெடுக்க பிறகு தான் மக்களாட்சி. இன்றைக்கி அதிக காசு பணம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பெரிய அளவில் பணம் கொடுத்து நீங்கள் வந்துடலாங்கிற ஆளுங்கட்சியினர் முயற்சி பண்ணுறாங்க. தவறான முன்னோட்டம் அது. தலைவர்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகம் சாலை விபத்துகளின் எண்ணிக்கையை குறைத்து காட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்த செய்தி தொகுப்போடு நம்முடைய செய்தியாளர் பாலாஜி விளக்குகிறார். இந்த தொகுப்போடு 8 மணி செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெற்றது. நன்றி. தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் சமீபத்தில் விபத்துக்களின் எண்ணிக்கையை குறைத்து காட்டியிருக்கிறதா ஒரு புகார் எழுந்துள்ளது. அதன் அடிப்படையில் சராசரி பாதசாரிகளின் உயிரிழப்பு பார்த்தீங்கன்னா 13% அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் உண்மை நிலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 30% பாதசாரிகள் இறப்பது தான் உண்மையான நிலையாக இருக்குது. அதே மாதிரி இருசக்கர வாகனம் மூலம் உயிரிழப்பின் சதவிகிதம் 20% அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் உண்மை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 36% தான் உயிரிழப்பு அப்படிங்கிறது இங்கே உண்மையாக சொல்லப்பட்டிருக்கு. தனியார் அமைப்பு ஒன்று பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் பெக்கம் பகுதியில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க 2013 2014 வரை. இதில் பாதசாரிகளோட இறப்பு எண்ணிக்கை 20% சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உண்மை நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு நிலையாக இருக்குது. இதே மாதிரி இருசக்கர வாகனங்களின் மூலமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 37% சொல்லப்பட்டிருந்தது. அங்கே உண்மையான நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49% இறப்பு தான் அங்கே உண்மையான நிலையாக இருக்குது. அரசு சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான பல திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. இப்படி தவறான ஒரு உயிரிழப்பின் சதவீதத்தை இப்படி தவறாக காட்டுறதுனால நம்மளுடைய திட்டத்தின் மூலமாகத்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசின் திட்டத்திற்கான செயல்பாடுகளும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உண்மையிலேயே சாலை விபத்துக்களை தடுக்கிறதுக்கு கிராசிங் லைன்ஸ் இந்த மாதிரி ஜீப்ராஸ் லைன்ஸ்லாம் பக்காவாக போடணும். அது மட்டும் இல்லாமல் ஹைவேஸில் வேகமாக வரக்கூடிய வாகனங்கள் கவனிக்காமல் செல்றதுனால பல உயிரிழப்புகள் ஏற்படுது. இதை தடுப்பதற்கு கிராசிங் பாலம் மாதிரி ஒன்று அமைச்சாங்கன்னா பெரும்பாலான உயிரிழப்புகள், அதாவது நடைபாதை மூலமா நடக்கிறவங்களுடைய உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறது தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது.